ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு சிசெட் அறிவு. நான் உங்கள் அறிவழகன் ராமச்சந்திரன். ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரீஸ்ல இன்னைக்கு பார்ட் நம்பர் 19 பார்க்க போறோம். இதுல இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ப்ராப்பரா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, சரிங்களா? வாங்க கொஷின்ஸ்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எ பர்சன் இஸ் ஸ்டாண்டிங் ஆன் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரம் தி பாட்டம்ல இருந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல ஒரு லேடர்ல நின்று இருக்காரு. இஃப் ஹி ஹேஸ் டு கிளைம் 4 more ஸ்டெப்ஸ் டு ரீச் எக்ஸாக்ட்லி மிடில். அப்ப என்னங்க, இப்போ நான் இங்க நின்றுட்டு இருக்கேன், ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல இருக்கேன். இன்னும் 4 ஸ்டெப் போனா எத்தனை ஸ்டெப்புங்க போவேன்? 5வது ஸ்டெப்புக்கு நான் போயிருப்பேன். அப்ப அது மிடில். அப்ப கீழே எனக்கு எவ்வளவு ஸ்டெப் இருந்திருக்கு? 4 ஸ்டெப் இருந்திருக்கு. நான் மிடில் இருக்கு. அதுக்கு மேல எவ்வளவு ஸ்டெப் இருந்திருக்கு? 4 ஸ்டெப் இருந்திருக்கு. ஓவரால் எவ்வளவு ஸ்டெப்ஸ் இருந்திருக்கு? 9 ஸ்டெப்ஸ் இருந்திருக்கு. அப்போ செகண்ட் ஆப்ஷன் ஒண்ணுமே கிடையாது. நோட் பண்ணிக்கோங்க. அந்த கான்செப்ட் தாங்க அழகா நீங்க கொண்டு போய் நிறுத்தி ஒரு ஸ்ட்ரக்சர் கொண்டு வந்தீங்க அப்படின்னா நீங்க ஓட்டி விட்டு போயிட்டே இருக்கலாம். அடுத்தது செகண்ட் கொஸ்டின். கண்டிப்பா செகண்ட் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா. ராம் ஷாம்னு 2 பேர் இருக்காங்க. 2 பேர் சேர்ந்து டுகெதரா, நல்லா பாருங்க, ராம் அண்ட் ஷாம் ஒர்க் ஆன் எ ஜாப் டுகெதர் ஃபார் 4 days அண்ட் கம்ப்ளீட் 60% ஒர்க். நல்லா லிசன் பண்ணிக்கோங்க, திரும்பவும் சொல்றேன், ப்ராப்பரா கான்செப்ட் உள்வாங்க. ஏன்னா இந்த கொஸ்டினை ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு விதமா அப்ரோச் பண்ணுங்க. ராம் ஷாம் 2 பேர் சேர்ந்து டுகெதரா 4 days தான் வேலையை செஞ்சிருக்காங்க. ஆனா இந்த 4 daysல 60% ஒர்க் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. கரெக்டா? கரெக்டாமா? இன்னும் எவ்வளவு பர்சன்டேஜ் ஒர்க் பெண்டிங்ல இருக்கு? 40% ஒர்க் இன்னும் பெண்டிங் இருக்கு. அடுத்த கொஸ்டின் பாருங்களேன். ராம் வந்து இப்ப போயிட்டாரு. ஷாம் தான் வந்து பாத்தீங்கன்னா ரிமைனிங் ஒர்க் முடிக்கிறதுக்கு 8 days எடுத்திருக்காரு. அப்ப அந்த ஷாம் பாருங்க, 40% ஒர்க் முடிக்கிறதுக்கு எவ்வளவு டேஸ் எடுத்திருக்காரு? 8 days எடுத்திருக்காரு. ஒருவேளை 4 daysல ஷாம் எவ்வளவு ஒர்க் முடிச்சிருப்பாரு? 4 daysல ஷாமுடைய கான்ட்ரிபியூஷன் என்னவா இருந்திருக்கும்? 20% இருந்திருக்கும். ஓகேவா? அதுதான் இப்ப நீங்க இன்டர்லிங்க் பண்ணும். அப்ப பாருங்க, 40% ஒர்க் முடிக்க ஷாமுக்கு 8 daysனா 20% ஒர்க் முடிக்க 4 days. இனிஷியலா ஷாமும் ராமும் சேர்ந்து 4 நாள் ஒர்க் பண்ணாங்க. அதுல 60% ஒர்க் முடிச்சிருக்காங்க. அப்ப அந்த 4 நாள்ல ஷாமுடைய கான்ட்ரிபியூஷன் என்னவா இருந்திருக்கும்? 20% தான் இருந்திருக்கும். அப்ப ரிமைனிங் அந்த 40% யார்? 60ல. அப்ப 60ல 20% வந்து பாத்தீங்கன்னா ஷாம்து போயிடுச்சுன்னா அந்த 40% யாரோடது? ராமோடது. அப்ப ராம் வந்து பாத்தீங்கன்னா 4 நாட்கள்ல 40% ஒர்க் முடிச்சிருக்காருன்னா ராம் 100% ஒர்க் முடிக்க 10 நாட்கள் ஆயிருக்கு. நோட் பண்ணிக்கோங்க, ஆப்ஷன் சி. இது எப்படின்னா சம்மே சால்வ் பண்ணல, ஜஸ்ட் அந்த பாயிண்ட் கிவன் டேட்டா வச்சு நான் கொண்டு வந்திருக்கேன். சரியா? ஓகே, இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது போகலாமா? ஏன்னா சின்ன சின்ன விஷயம் தாங்க, வேற ஒண்ணுமே கிடையாது. அடுத்த கொஸ்டின் வாங்க. இதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ப்ராப்பர்ட்டி கொஸ்டின் தான். ஆர்னு ஒரு நம்பர், எஸ்ன்னு ஒரு நம்பர், அது எல்லாமே இன்டிஜர்ஸ். அது 2 நம்பருமே வந்து பாத்தீங்கன்னா டிவிசிபிள் பை 5ன்னு சொல்லியிருக்காங்க. இந்த 4 ஆப்ஷன்ல யாரு வந்து பாத்தீங்கன்னா எனக்கு டேலி ஆக மாட்டாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. சிம்பிள்மா. இப்ப நான் என்ன பண்றேன் அப்படின்னா, ஆருக்கு வந்து பாத்தீங்கன்னா 5ன்னு கொடுக்குறேன், எஸ்க்கு 10ன்னு கொடுக்குறேன். இந்த மாதிரி பாருங்க, இந்த ஆருக்கும் 5 எஸ்க்கு கொடுத்துருக்கூடிய வேலை கண்டிப்பா 5 டிவிசிபிள் ஆவாங்க. பாருங்க, ஆர் மைனஸ் எஸ் வந்து சிம்பிள் முக்கியம் இல்லை. ஆர் மைனஸ் எஸ் வந்து டிவிசிபிள் பண்ணுவாங்களா 5? ஆமா, ஆவாங்க. ஆர் பிளஸ் எஸ் வந்து பாத்தீங்கன்னா 15 10 ஆவாங்களா? ஆக மாட்டாங்க. இது ஆர் பிளஸ் எஸ் வந்து பாத்தீங்கன்னா 25 வருவாங்களா? 5 இன்டு 10 50 வருவாங்க. ஆர் ஸ்கொயர் பிளஸ் எஸ் ஸ்கொயர் 5 டிவிசிபிள் ஆவாங்க. அப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் வரமாட்டாங்க. அப்படியே விட்டுறக்கூடாது. மறுபடியும் நீங்க பாசிபிலிட்டி செக் பண்ணி பார்க்கணும். ஒருவேளை அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஆருக்கு நீங்க 10ன்னு கொடுங்க, எஸ்க்கு நீங்க 20ன்னு கொடுங்களேன். இப்ப இதுல பாருங்களேன், எல்லா கண்டிஷனும் வரும், பட் செகண்ட் கண்டிஷன் டேலி ஆகாது. அது இப்ப இங்க டேலி ஆகுறாங்க பாருங்க. செகண்ட் கண்டிஷன் ஆர் பிளஸ் எஸ் ஆட் பண்ணி பாருங்க, 30 வராங்கல்ல. அப்போ எல்லா கண்டிஷன்லயுமே நம்ம செக் பண்ணி பாக்குறப்போ சில நேரத்துல இந்த செகண்ட் ஒன் வருவாங்க, சில நேரத்துல வர மாட்டாங்க. அப்ப அவங்கதான் நாட் நெசசரிலி ட்ரூ. புரியுதுங்களா? இல்ல நாட் ஆல்வேஸ் ட்ரூ, நாட் டெஃபினெட்லி ட்ரூ அப்படின்னு கேட்டா நீங்க இப்படிதான் சொல்லணும். அப்போ செகண்ட் ஆப்ஷன் தான் அதுக்கான சரியான ஆன்சர். நோட் பண்ணிக்கோங்க. லாஜிக் தாமா, வேற ஒண்ணுமே கிடையாது. கொஸ்டின் நம்பர் 4. இது நீங்க வந்து பாத்தீங்கன்னா மேனுவலா கவுண்ட் பண்ணிருக்கணும். ஹவு many நம்பர்ஸ் ஆர் தேர் பிட்வீன் 100 to 300 வந்து பாத்தீங்கன்னா எய்தர் பிகைன் ஆர் எண்ட் வித் 2ன்னு சொல்லியிருக்காங்க.
அப்போ 200ல நல்லா லிசன் பண்ணிக்கோங்க. 100ல இருந்து 199 வரைக்கும் எனக்கு 10 டைம்ஸ் 2 வந்திருப்பாங்க. ஓகேவா? அடுத்தது 200ல இருந்து 299 வரைக்கும் எனக்கு 100 டைம்ஸ் வந்திருப்பாங்க. அப்போ ஓவரால் ஆட் பண்ணீங்கன்னா என்னவா வரும் எனக்கு? 110. ஏன்னா கொஸ்டினை தெளிவா பாருங்க. விச் எய்தர் பிகின் அண்ட் எண்டு. ஒண்ணு ஆரம்பத்துல இருக்கணும் இல்ல எண்டுல இருக்கணும். அப்படிதான் கேட்டிருக்காங்க. சரியா? சோ அதனாலதான் இது. அப்ப ஆன்சர் 110. ப்ராப்பரா நோட் பண்ணிக்கோங்க. இத வேற மாதிரி பெர்முடேஷன் காம்பினேஷன்ல போடுவாங்க. அதனால இங்க சொல்லிக் கொடுத்தா கொஞ்சம் உங்களுக்கு பேசிக்ஸ் நிறைய ப்ராப்பர்ட்டி சொல்லிக் கொடுக்கணும். அதன் பிறகு அது போற மாதிரி இருக்கும். அதனாலதான் ஜஸ்ட் நான் லாஜிக்ஸ் தான் இங்க இந்த ஆன்சர் சொல்லி கொடுத்திருக்கேன். சோ நோட் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 5. ஒரு 4 டிஜிட் நம்பர். இதுவும் பெர்முடேஷன் காம்பினேஷன் லாஜிக்ஸோட போக முடியும். நான் இங்க உங்களுக்கு ஜஸ்ட் கன்வென்ஷனலே சொல்லிக் கொடுக்குறேன். 4 டிஜிட் நம்பர் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் பண்றாங்களாம். அது என்ன நம்பர்லாம் பயன்படுத்திருக்காங்க? 1, 2, 3, 4 நம்பர்ஸை பயன்படுத்தி ஃபார்ம் பண்றாங்க. அதுல 2, 3 வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாருங்க. நாட் டு இமிடியட்லி ஃபாலோடுன்னு சொல்லியிருக்காங்க. 2, 3 பக்கத்திலேயே வரக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப 2, 3 பாத்தீங்கன்னா இப்படி இருந்திருக்கலாம். கரெக்டா? இந்த மாதிரி கேப்ல இந்த ரெண்டு இடையில 2 நம்பர் இருந்திருக்கலாம். இல்ல 2வும் 3யும் இந்த மாதிரி இருந்திருக்கலாம். ஓகேவான்னு பாருங்க. கரெக்டாமா நான் போட்டிருக்கிறது? ஃபர்தரா அப்படி இதே மாதிரி கான்செப்ட் 3, 2 இங்க இருந்திருக்கலாம். மறுபடியும் 3, 2 இங்க இருந்திருக்கலாம். நான் இப்போதைக்கு சில பாசிபிலிட்டி தான் எழுதியிருக்கேன். அப்ப நம்ம ஃபர்தரா பார்த்துக்கலாம். ஏன்னா இன்னும் உள்ளேயும் வருவாங்கல்ல. உள்ள எப்படி வருவாங்கன்னா 2, 3 இங்க இருந்திருக்கலாம். ஓகேவா? சரி, ஓகே. நம்ம பாசிபிலிட்டிலாம் எடுத்து எழுதியாச்சு. மறுபடியும் ஓகே. இப்போதைக்கு நம்ம இதை வச்சு நம்ம டேலி பண்ணி பார்க்கலாம். அடுத்து வேற என்ன சொல்லியிருக்காங்க? 1 இஸ் நாட் இமிடியட்லி ஃபாலோடு பை 3ன்னு சொல்லியிருக்காங்க. 1 இஸ் நாட் இமிடியட்லி ஃபாலோடு பை 3ன்னு சொல்லியிருக்காங்க. அப்ப கண்டிஷன் செக் பண்ணி பாருங்க. ஒவ்வொன்றும் டேலி பண்ணி தானமா பார்க்கணும். ஏன்னா இது கன்வென்ஷன்ல போட்டு கொடுக்குறேன். ஓகேவா? ஓகேவா? நான் ஃபர்ஸ்ட் ஒன் எடுக்கிறேன். 2 இது நடக்கு. இது 1ன்னு வச்சுக்கிறேன். இது 2, இது 3, இது 4th ஒன், இது 5th ஒன். மறுபடியும் நான் தேவைப்பட்ட மறுபடியும் நம்ம டிரா பண்ணிக்கலாம். சரியா? இப்ப அந்த ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. கண்டிஷன்ஸ்லாம் ஒவ்வொன்னா செக் பண்ணி பார்க்கிறேன். ஓகேவா? 1 இஸ் நாட் இமிடியட்லி ஃபாலோடு பை 3ன்னு கொடுத்திருக்காங்க. அடுத்து 4 இஸ் நாட் அப்பியர் இன் தி லாஸ்ட். அப்ப 4 இங்க தானே வந்திருக்கணும். அப்போ 1 இங்க வந்திருக்கணும். ஒரு கண்டிஷன்ஸ் ஓகே ஆயிடுச்சா? 1 வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல வந்துடக்கூடாது. அப்போ வேற எங்க வந்திருக்கலாம்? இப்படி வந்திருக்காங்க பாருங்க. அடுத்து வேற தெளிவா பாருங்க. 4 வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் பிளேஸ்ல வரக்கூடாது. அப்போ 4 இங்க வந்திருக்கலாமா? 1 இங்க வந்திருக்கலாமா? ஃபர்தரா 1 இங்க இருந்திருக்கலாம். 4 இங்க இருந்திருக்கலாம். ஓகேவா? அண்ட் இதுக்கு மறுபடியும் இன்னொரு கண்டிஷன்ஸ் பாருங்க. 3, 4, 1, 2 இப்படி எடுத்து எழுதிருக்கலாம். அண்ட் 4 இங்க இருக்கலாம். 1 இங்க இருக்கலாம். அப்ப எவ்வளவு சான்ஸ் இருக்கு ஓவராலா? 6 சான்சஸ் இருக்கு. அப்போ ஆப்ஷன் ஏ. புரியுதாமா நான் எப்படி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு? அந்த கண்டிஷன்ஸ் இந்த மாதிரி நம்ம எடுத்து ஃபார்ம் பண்ண தெரிஞ்சிருக்கணும். அந்த ஃபார்மிங் தாங்க மேட்டர். இங்க வேற எதுவுமே கிடையாது. இது பெர்முடேஷன் காம்பினேஷன்ல வேற மாதிரிலாம் நிறைய பேர் அப்ரோச் பண்ணுவாங்க. அதெல்லாம் இங்க வேண்டாம். இது சின்ன இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஈஸியா சால்வ் பண்ணதுக்கு நான் கன்வென்ஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். நோட் பண்ணிக்கோங்க.